பட்டுவின் வண்ணமயமான வீடு. அவன் ஒரு பெரிய புத்தகத்தில் விண்வெளி படங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். மின்னல் ரோபோ வந்து, பட்டு, இன்று என்ன சாகசம் என்று கேட்கிறது. பட்டு, நான் விண்வெளிக்குச் சென்று பூமியில் இல்லாத ஒரு புதிய நண்பனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆவலுடன் சொல்கிறான். பட்டுவின் வீட்டின் பின்புறமிருக்கும் ஒரு பழைய மரத்தாலான பெட்டியை மின்னல் அதன் சிறப்பு ஒளியை பயன்படுத்தி ஒரு மினுமினுக்கும் குட்டி விண்கலமாக மாற்றுகிறது. பட்டு தன் சிறிய பை நிறைய சாக்லேட் பிஸ்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு மின்னலுடன் விண்கலத்தினுள் ஏறி உற்சாகமாக பயணத்தை தொடங்குகிறான். விண்கலம் பூமி பந்தை கடந்து நட்சத்திரங்களுக்கு நடுவே பறக்கிறது. பட்டுவும் மின்னலும் ஆச்சரியத்துடன் நட்சத்திரங்கள், வால்மீன்கள் மற்றும் அழகான நெபுலாக்களை பார்க்கிறார்கள். வழியில் ஒரு ஆபத்தான கருந்துளையிலிருந்து நூலிழையில் தப்பித்து ஒரு நீல நிற கிரகத்தில் தரையிறங்குகிறார்கள். நீல நிற கிரகம் முழுவதும் சாக்லேட் பிஸ்கெட் வாசனையுடன் கூடிய பெரிய பூக்கள் உள்ளன. அங்கே வண்ண கிரகவாசிகள் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பட்டு அவர்கள் அருகில் சென்று தயக்கத்துடன் தன் கையில் இருக்கும் பிஸ்கெட்டை நீட்டுகிறான். வண்ண கிரகவாசிகள் ஆச்சரியத்துடன் பிஸ்கெட்டை பார்க்கிறார்கள். பின்னர் சிரித்துக்கொண்டே பட்டுவின் பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிடுகிறார்கள். பட்டுவும் அவர்களுடன் சேர்ந்து தாவி விளையாடுகிறான். விளையாட்டு முடிந்து பட்டு விடைபெற தயாராகிறான். வண்ண கிரகவாசிகள் பட்டுக்கு அவர்களின் கிரகத்தில் இருக்கும் ஒரு மின்னும் கல்லை பரிசாக கொடுக்கிறார்கள். பட்டு புதிய நண்பர்களை சந்தித்த மகிழ்ச்சியுடன் மின்னலுடன் விண்கலத்தில் ஏறி பூமிக்கு திரும்புகிறான். அவன் வீட்டை அடைந்ததும் மின்னும் கல்லை மேஜையில் வைத்துவிட்டு நாளை தன் புதிய நண்பர்களை பற்றி பள்ளி நண்பர்களிடம் சொல்வதை பற்றி நினைத்து சந்தோஷமாக சிரிக்கிறான்.